கணிதம் பகுதி 2 வினாத்தாளில் பகுதி பியில் 11வது 12வது 13வது ஆகிய 3 இயக்கவியல் கேள்விகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அதில் 11வது கேள்வி ஏற்பாட் வேகநேர வரைவை பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று. துணிக்கை ஒன்று ஓய்வில் இருந்து புறப்பட்டு t செகண்ட் நேர இடைவெளியில் மாறா ஆர்முடுகள் எஃப்வுடனும் பின்னர் அதே t செகண்ட் நேர இடைவெளியில் மாறா அமர்வுகள் எஃப் டேஷ் லெஸ் தேன் எஃப் தந்திருக்கு உடனும் ஒரு நேர்கோட்டில் இயக்குகிறது. பின்னர் அது மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு 2t நேர இடைவெளியிலும் முன்னர் போன்று f உடன் ஆர்முடுகி எஃப் டேஷ் உடன் அமர்வுகிறது. முதல் 6 செகண்ட்களுக்கான துணிக்கையின் இயக்கத்தின் வேகநேர விரைவை வரைக. இதிலிருந்து 3 பகுதிகள் கேட்கப்பட்டிருக்கு. இக்கேள்விக்கான வேகநேர விரைவு உங்களுக்கு தெரியும். ஓய்விலிருந்து t நேரத்துக்கு f ஆர்முடுகள், அடுத்த t நேரத்துக்கு f டேஷ் அமர்வுகள். இந்த 2t செகண்ட் நேர இடைவெளியிலே உதே வகைய இயக்கம் மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது. முதல் 6t செகண்ட்களுக்கான வேகநேர விரைவு ஓய்விலிருந்து t நேரத்துக்கு f ஆர்முடுகள், பிறகு f டேஷ் அமர்வுகள். எஃப்ம் எஃப் டேஷும் சமநிலை சமனண்டா ஓய்வுக்கு இது திருப்பி வந்துடும். ஆகவே அது எஃப் டேஷ் சமநிலை தொடர்பு தந்திருக்கு. பிறகு இன்னும் 2t நேர இடைவெளி 2 கட்ட இயங்குகளும் இதே மாதிரி இயக்கம். முதல் 6t நேர இடைவெளிகளில் இந்த வேக நேர விரைவை வரைகின்றது. வரைஞ்சாச்சு எஃப் டேஷ், அடுத்த 2t tkf டேஷ், பிறகு அடுத்த 2t tkf டேஷ். அப்போ இந்த வேக நேர வளைவை வரைஞ்சாச்சு. முதல் 6t நேர இடைவெளியில் வேக நேர வளைவு ஓய்வில் இருந்து இந்த ஒவ்வொரு கட்டங்களுக்கும் வேகங்கள் 6 தெரியாக்கணியங்கள் v1 v2 v3 v4 v5 v6 இங்கே இதுக்கு இடைஞ்சல் என்றபடியே நான் இங்கே v6 குறிச்சிருக்கிறேன். முதல் பகுதி முதல் 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம் இப்படி என்ன காட்டலாம். இங்கே பிறகு ரெண்டாவது பாட் கேள்வி 2வது 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம் அப்படி என்ன காட்டலாம். பிறகு 3வது 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம். முதல் 3 பகுதிகளிலையும் ஒவ்வொரு 2t நேர இடைவெளியிலையும் சென்ற தூரம் கேட்டுக்கிறாங்க. இந்த சென்ற தூரம் காண்பதற்கு இங்கு எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நேரம் தெரியும், வேகங்கள் தெரிந்தால் இந்த தூரங்களை நாங்கள் பரப்புகள் காண்பதற்கு எங்களுக்கு எதுவித தடங்களும் இல்லை. வேகங்கள் மட்டும்தான் தெரியாக்கணியங்கள் இங்கே. அதாவது இந்த பரப்பு காண்றது முதல் 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம் காண்றதுக்கு வேகங்கள், அப்புறம் அடுத்த 2t நேர இடைவெளியில் சென்ற தூரங்கள் காண்றதுக்கு வேகங்கள். இந்த வேகங்கள் காண்றதுக்கு ஆர்முடுகள் அமர்வுகள் நேரம் எங்களுக்கு தெரியும் என்றபடியால் நாங்கள் இலகுவாக இந்த வேகங்கள் v2 v1 நாங்கள் கணிக்கலாம். f வந்து tan alpha போட்டால் v1 வரும். f dash வந்து அமர்வுகள் இங்கே பக்க கோணம் tan theta, இதில் tan theta போட்டால் v1 v1 ஆல்ரெடி கண்டபடி காணக்கூடிய இருக்கிறபடியால் v2 கணிக்கலாம். அதே மாதிரி v1 v2 கண்டால் பிறகு திருப்பியும் அதே வகையான இயக்கம், திருப்பியும் f சமன் tan alpha f dash சமன் tan theta. அப்போ இந்த வேகங்கள் கணிக்கிறதுல எங்களுக்கு எந்த வித தடங்களும் இல்லை. அது ஒழுங்குமுறையில் இங்கே செய்யப்பட்டிருக்கு. முதல் 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம் காண வேணும். ஆகவே முதலாவது f சமன் tan alpha சாய்வு சமன் ஆர்முடுகள், f சமன் tan alpha v1 over t. ஆகவே v1 எழுவாயாக்கினால் எங்களுக்கு முதல் வேகம் v1 புறப்படும். அதே மாதிரி v2 f dash வந்து tan theta அமர்வுகள், tan theta v1 minus v2 over t. ஆல்ரெடி v1 கண்டபடியாக நாங்கள் v2 காணலாம். v1 கொண்டது பிரதியிட்டு v2 எழுவாயாக இந்த மாதிரி எங்களுக்கு ஆன்சர் புறப்படும். ஆகவே v1 v2 தெரிஞ்சால் முதல் 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம், முதல் 2t நேர இடைவெளியிலுக்கான வேக நேர விரைவு இவ்வளவும். அதை நாங்கள் 2 பரப்பாக உடைக்கிறேன். முக்கோணம் பிளஸ் சரிவம் 2 பகுதிகளாக உடைக்கிறேன். முக்கோண பரப்பு அரைதர அடிதர செங்குத்துயரம், சரிவக பரப்பு அரைதர சமாந்தர பக்கங்கள் கூட்டுத்தொகை இது செங்குத்துயரம். v1 v2 ஆல்ரெடி நாங்கள் கண்டு வைத்திருக்கிறோம். அது ரெண்டையும் கொண்டு நீங்கள் பிரதியிட்டால் முதல் 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம் அவர் கேட்கப்பட்ட கோவை பெறப்படும். அடுத்த 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம் இரண்டாவது பாட். 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம் எப்படி என்று காட்டலாம். அதுவும் அதே ஒத்த மாதிரி சாய்வு சமன் ஆர்முடுகள், இதில் f சமன் tan alpha போட்டு
இதில் எஃப் சமன் டேன் அல்ஃபா போடைக்க டேன் அல்ஃபாக்கு எதிர்பக்கத்துக்கு அயல் பக்கம் இங்கே நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் V3 V2 வரும். ஆல்ரெடி முதல் 2t நேரத்தில் V2 கண்டிருக்கிறேன், ஆகவே V3 காணலாம். அதே மாதிரி அமர்வுகள் f' வந்து tan theta V3 minus V4 over T2. V3 ஆல்ரெடி முதல் பகுதியில் கண்டபடியால் இங்கே முதல் பகுதியில் V3 கண்டபடியால் V4 நாங்கள் காணலாம். இதில் V3 பிரதியிட்டால் V4 காணலாம். V3 V4 தெரிந்தால் அடுத்த 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம் இவர் அது இந்த சரிவு பரப்பு பிளஸ், அதாவது இந்த அடுத்த 2t நேர இடைவெளிக்குரிய வேக நேர விடை இவ்வளவு 2t நேர இடைவெளியில் சென்ற தூரத்தை நாங்கள் கணிக்கலாம். இந்த சரிவு பரப்பு பிளஸ் இந்த சரிவு பரப்பு வேகங்கள் எல்லாம் கணித்தபடியால் அதில் எந்தவித இடைஞ்சலும் எங்களுக்கு இல்லை. அடுத்த சரிவு பரப்பு அடுத்த சரிவு V2 V3 V4 அவ்வளவு தேவை, அவ்வளவு இங்கே மேலே பெறப்பட்டிருக்குது. உனது பிரதியிட்டால் இந்த ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது மூன்றாவது 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம், மூன்றாவது பகுதி. மூன்றாவது 2t நேர இடைவெளியில் சென்ற தூரத்தை காண்க. அப்ப மூன்றாவது 2t நேர இடைவெளிக்குரிய வேக நேர விரைவு f f'. இந்த சரிவு பரப்பு பிளஸ் இந்த சரிவு பரப்பு காண வேணும். அப்ப அதுல உள்ள வேகங்கள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் இங்கே பாப்பமாக இருந்தால் இந்த மூன்றாவது 2t நேர இடைவெளியில சென்ற தூரம் இது இரண்டாவது 2t நேர இயக்கத்தை ஒத்தது. ஏனென்றால் இங்க நீங்க பார்த்தீங்களா இருந்தால் ஆர்புடி அமர்புடி, இங்கேயும் அதே ஆர்புடி அமர்புடி. அப்ப இதுக்குள்ள பெறப்பட்ட கோவையை நாங்கள் அந்த வடிவத்தை இங்கே பயன்படுத்தினா இதை நாங்கள் இங்கே எழுதினாங்கள் V5 V4 அதாவது இங்க இவரோட தொடர்பு இங்க ஆர்புகள்ல V3 V2 தொடர்பு என்ன மாதிரியோ அதே தொடர்பு தான் இங்கேயும் ஆர்புகள்ல V5 V4 தொடர்பு. V3 V2 தொடர்பு கிடைக்கும். இதை ஒத்து நாங்கள் V4 V5 தொடர்பை நாங்கள் பெற்றினாங்கள். அதில் V4 ஆல்ரெடி கண்டபடியால் முதலில் V4 தெரியும், இங்கே தெரியும், உனது பிரதியிட்டால் இந்த V5 இந்த ஆன்சர் பெறப்படும். அதே மாதிரி V5 V6 தொடர்பு இங்கே எழுதியிருக்குது. அதுவும் நாங்கள் இங்கே பார்த்தீங்கள் என்றால் இங்கே அமர்வுகள், இந்த அமர்வுகளில் இரண்டாவது 2t நேர இடைவெளி இந்த அமர்வுகளில் V3 V4 தொடர்பு மாதிரி இங்கே V5 V6 தொடர்பு எழுதியிருக்கு. இங்கே V3 V4 தொடர்பு இதை ஒத்து V5 V6 தொடர்பு இருக்குது. V5 ஆல்ரெடி கண்டபடியால் V6 காணலாம். ஆகவே மூன்றாவது 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம் இந்த ரெண்டு சரிவுகள் பெறப்படும். இந்த சரிவு பிளஸ் இந்த சரிவகம் அது இங்கே பெறப்பட்ட அதே மாதிரி இங்கே பெறப்பட்டிருக்கிறது அப்படியே போட்டு விடலாம். இந்த சரிவக பிறப்பு பிளஸ் இந்த சரிவக பிறப்பு வேகங்கள் ஏற்கனவே நாங்கள் பெற்று வைத்திருக்கிறபடியால் அவைகளை பிரதியிட்டால் மூன்றாவது 2t நேர இடைவெளியில் சென்ற தூரம் எங்களுக்கு இப்படி பெறப்படும். இந்த மூன்று பகுதிகளையும் கடந்து அங்காள ஒரு கேள்வி பகுதி அமைச்சிருக்குது. இவற்றிலிருந்து 10 செகண்ட்களில் அது பயணித்த தூரம் இப்படி என்று காட்டட்டான். 10 செகண்ட்களில் பயணித்த தூரம் என்பது 2t நேர இடைவெளிகளில் பயணித்த தூரத்தை நாங்கள் அவதானிப்பமாக இருந்தால் முதலாவது S1 என்று வைத்திருக்கிறேன். முதல் 2t நேர இடைவெளியில் பயணித்த தூரம். அடுத்த 2t நேர இடைவெளியில் பயணித்த தூரம் S2 என்று வைத்திருக்கிறேன் இந்த கோவை. அடுத்த 2t நேர இடைவெளிகளில் பயணித்த தூரம் S3 இங்கே வைத்திருக்கிறேன். S1 S2 S3 நீங்கள் அவதானித்தீங்களா இருந்தால் அந்த கூட்டல் விருத்தியில் அந்த ஒவ்வொரு 2t நேர இடைவெளியிலும் சென்ற தூரங்கள் ஒரு கூட்டல் விருத்தியில் அமைவதை அவதானிக்கலாம். பொது வித்தியாசம் நாங்கள் கழித்து விட்டால் இப்படி பெறப்படும். 20 செகண்ட்களில் பயணித்த தூரம் என்பது 2t மாறி அப்ப n டைம்ஸ் வாரது, அதாவது n உறுப்புகளோட கூட்டுத்தொகையை நாங்கள் கொள்ளலாம். ஒரு கூட்டல் விருத்தியில் n உறுப்புகளோட கூட்டுத்தொகை n/2 a சக n-1 × t. n தான் முதல் உறுப்பு S1 பிரதியிட்டு கிடக்கு. n-1 d பொது வித்தியாசம் இங்கே கழிச்சு நாங்கள் பெற்று நேரம் கழிச்சு ஆன்சர் போட்டிருக்கு, நீங்கள் கழிச்சு பார்க்கலாம். d பொது வித்தியாசம் இவரை நாங்கள் சுருக்கணும் என்றால் அவர் கேட்ட கோவை எங்களுக்கு புறப்படும். ஆகவே இது வேக நேர விடைக்குரிய 11வது கேள்வியிலே A பாட்டை நாங்கள் இப்ப பார்த்தோம். அடுத்தது 11வது கேள்வியில் B பகுதியை பார்ப்போம். அது ஒரு சார்பு வேக கேள்வி, நாங்கள் பார்க்கலாம். B ஆனது A-க்கு மேற்கேயும் C-க்கு வடக்கேயும் அமையுமாறு A, B, C என்பன 3 விமான நிலையங்கள் ஆகும். BC = AB
ஆகும். அமைதியான வழியில் v கதியில் பறக்கக்கூடிய விமானம் ஒன்றுங்கள் 3v கதியில் காற்று வீசும் ஒரு நாளில் ஏயிலிருந்து பியிற்கும் அதிலிருந்து சியிற்கும் பறக்கிறது. அது முதலில் மேற்கு ஆல்பா வடக்கு நோக்கியும் பின்பு கிழக்கு பீட்டா தெற்கு நோக்கியும் பறக்கிறது. இரு பரப்புகளுக்குமான வேக முக்கோணிகளை ஒரே வரைபடத்தில் வரைக. விமானம், காற்று, பூமி 3 இங்கு வச்சிருக்கிறேன். விமானத்தை பி, காற்று W, பூமி என்று வச்சிருக்கிறேன். 3 விமான நிலையங்களின் அமைப்பு. பி ஆனது ஏக்கு மேற்கே, சிக்கு தெற்கே. அது நம்ம எதை சொல்லி இருக்கிறீங்க பாருங்க. பி ஆனது ஏக்கு மேற்கேயும் சிக்கு வடக்கேயும் அமையுமாறு. சிக்கு வடக்கேயும் அமையுமாறு. சிக்கு வடக்கேயும் பி என்ற பொசிஷன். ஏக்கு மேற்கேயும் சிக்கு வடக்கேயும் அமையுமாறு. அது நேரம் ஏபியும் பிசியும் சமன் என்ற ஒரு தரவு தந்திடக்குது. இங்க வேகம், காற்றின் வேகம் 1/3v திசை கதியில காற்று வீசும் ஒரு நாள்ல விமானம் பறக்குது. இந்த திசையை நான் தீட்டா கிடையோட தீட்டான்னு வச்சிருக்கிறேன். அது கொஞ்சம் பொறுப்பம். அமைதியான நாளில் v கதியுடன் பறக்கக்கூடிய ஆகாய விமானம் இப்படி காற்று வீசுற நாள்ல 1/3v கதியில் காற்று வீசுற நாள்ல அமைதியான வழியில v கதியோட பறக்கக்கூடிய விமானம் 1/3v கதியில காற்று வீசுற ஒரு நாள்ல பறக்குது. ஆகவே இது 1/3v கதியில காற்று வீசுற ஒரு நாள்ல. ஆகவே பூமி தொடர்பாக இந்த காற்றின் கதி 1/3v. காற்று தொடர்பான பிளேட்ட கதி அமைதியான வழியில் v கதியுடன் பறக்கக்கூடிய விமானம் இந்த காற்று வீசுற நாள்ல பறக்குது என்றபடியால் அது காற்று தொடர்பான பிளேட்ட கதியாக கொள்ளலாம். அது கதி ஒருபோதும் மாறாது. காற்று தொடர்பான பிளேட்ட கதி ஒருபோதும் மாறாது. இதுதான் விளைவுக்கேற்ற மாதிரி அதன் திசை மாறலாம், அதன் பெருமன் மாறாது. ரைட். இங்க நீங்க பாத்தீங்களா இருந்தால் முதலாவது ஏல இருந்து பிக்கு பறக்கிறதுக்கு விமானம் எங்க தன்னை வச்சிருக்குது என்று சொல்லி இருக்குது. அது முதலில் மேற்கு ஆல்பா வடக்கு நோக்கியும் விமானம் இங்கே இருந்து இங்க வாரத்துக்கு மேற்கு ஆல்பா வடக்கு நோக்கி, மேற்கு ஆல்பா வடக்கு நோக்கி விமானம் தன்னை இங்க வச்சு, அதாவது ஏ டு பி அவர் இங்க வாரத்துக்கு இங்க வச்சு விமானம் தன்னை பறக்க வேண்டி இருக்கு. இங்க வச்சு பறக்க வேண்டி இருக்கு. ரைட். சார்புவ கோட்பாடை பயன்படுத்துவோம். பூமி தொடர்பாக பிளேட்ட கதி, அது காற்று இடையில போட்டு சார்புவ கோட்பாடு எழுதி இருக்கிறேன். முதல் கட்டம் பூமி தொடர்பான பிளேட்ட கதி ஏயிலிருந்து பி, அப்ப இங்க மேற்கு நோக்கி. காற்று தொடர்பான பிளேட்ட கதி கிடையோட அல்பாவில பி அது சொல்லி இருக்குது. இங்க தன்னை வச்சு பறக்க வேண்டி இருக்கு. இப்படி வர்றதுக்கு இங்க தன்னை வச்சு பூமி தொடர்பாக காற்றின் கதியை கதி 1/v என்று தந்தது. நாங்கள் அந்த திசையை நாங்கள் இங்காலி எடுத்தோம். கிடையோட தீட்டாண்டி இங்காலி எடுத்திருக்கிறோம். அதற்கு நாங்கள் விமானம் இப்படி வர்றதுக்கு இப்படி வச்சு பறக்க வேண்டி இருக்கிறபடியால் காற்று அந்நிலவாக இங்கால வீசுதுன்னு எடுத்தோம். கிடையோட தீட்டா, அதாவது மேற்கிற்கு தீட்டா தெற்கெட்டு விமானத்தின் கதி பூமி தொடர்பாக எடுத்துக்கிறாங்க. தீட்டா தெரியாக்களையும் இருக்கட்டும். முதல் கட்டம் இப்படி வர்றதுக்கு பூமி தொடர்பாக பிளேண்ட கதி ஏபி திசை ஓகே. காற்று தொடர்பான பிளேண்ட கதி வி கிடையோட அல்பா தரவு. பூமி தொடர்பாக பிளேண்ட கதி அது கதி 1/3v என்றதை திசை நாங்கள் தீட்டாண்டு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி திருப்பி பூமி தொடர்பான பிளேன் பியில இருந்து சிக்கு வர்றதுக்கு பூமி தொடர்பான பிளேன் இது. காற்று தொடர்பான பிளேண்ட கதி மாறாத பி, ஆனால் அது 2வது கட்டத்துக்கு இந்த திசையில தன்னை வச்சு பறக்க வேண்டி இருக்கின்றது கேள்வியில் உள்ள தரவு. இங்க நீங்க கவனிக்கலாம். முதலில் அது அல்பா மேற்கு அல்பா வடக்கு நோக்கியும் பின்பு கிழக்கு பீட்டா தெற்கு நோக்கியும். கிழக்கு பீட்டா தெற்கு நோக்கி. அப்புறம் 2வது இங்க வச்சு பறக்க வேண்டியிருக்கு. இங்க இருந்து இங்க வாரத்துக்கு பியில இருந்து சியை நோக்கி பறக்கிறதுக்கு, அதாவது இப்படி பறக்கிறது பிளேன் தன்னை இங்க வச்சு பறக்க வேண்டியிருக்கு. அது இங்க போட்டுக்கிறாங்க. பூமி தொடர்பாக காற்று ஏற்கனவே வச்சது போட்டுக்கிறாங்க. இந்த 2 வேக முக்கோணிகளையும் ஒரே வரைபடத்தில் வரையலாம். வரையத்தான் நாங்கள் இங்க வரைந்திருக்க பார்ப்போம். முதலாவது இந்த வேக முக்கோணத்தில் நாங்கள் LMN
குறியீடு பயன்படுத்தியிருக்கிற முக்கோணத்துக்கான பெயர் LM இன் முதலாவது வேக முக்கோணத்துக்கு. இது ரெண்டும் கூறுகள். இவர் விளைவு LM முதல் கூறு இவர் எடுக்கிற LM கிடையோட தீட்டா தெரியா கணியன்னா கிடையோட தீட்டாவில் 1/3V MN அடுத்த கூறு கிடையோட ஆல்பாவில் V. அது நீங்க நாங்க பார்க்கலாம். 1/3V MN1 இது இருக்கா LMN1 இது கூறுகள் இவர் விளையல் என்று சொன்னேன். விளையல் V1 இது 1/3V இது V. LM கிடையோட தீட்டாவில இப்படி LM தெரியாச்சு. அடுத்த MN கூறுகிறவனும் நான் M மையமாகவும் V ஐ ஆரையாக கொண்ட வட்டம் அமைச்சன் கொண்டால் இந்த N1 வந்து வட்டத்தில் பள்ளியில் அமைய வேணும். அப்ப இது கட்டம் விளைகள் வந்து LN1 கிடை விளையில் LN1 கிடை இங்க பார்க்கலாம். விளையில் LN1 கிடை அப்ப விளையில் L1 போய் வட்டத்தில் சந்திக்கிற புள்ளி N1. ஆகவே N1 இணைச்சு விட்டனோண்டால் கதிவி திசை ஆல்பா கிடையோட. அடுத்த வேக முக்கோணம் இரண்டாவது வேக முக்கோணம். இந்த ரெண்டு வேக முக்கோணத்துக்கும் இது ரெண்டும் பொதுவானது. பெர்மனன்ட் திசை ரெண்டுமே மாறாது. அப்ப அடுத்த வேக முக்கோணத்துக்கும் LM அதுதான். MN2 அடுத்த வேக முக்கோணத்துக்கு MN2 LMN2 இவர் கோணமானது 1/3V தான். பெர்மனன்ட் திசை மாறாது. இது பெர்மனன்ட் மட்டும் மாறாது, திசை மாறும். இவர் விளைவு V2. ஆகவே LM அடுத்ததுக்கு விளைவில் LN2 நிலைக்குத்தாக இருக்கு. LN2 நிலைக்குத்தாக இருக்கு. N2 பெரிதில தான் இருக்கணும். ஆகவே MN2 கிடையோட பீட்டா ரெண்டு வேக முக்கோணமும் பொருத்தி கேறியாச்சு. சரி, இப்ப ரெண்டு வேக முக்கோணமும் பொருத்தி கேறினால் முதல் பகுதி அதுதான். இரண்டு வேக முக்கோணத்தையும் ஒரே வரைபடத்தில் வெளியே சொன்னது. இரு வேக முக்கோணங்களை ஒரே வரைபடத்தில் வரைந்து முதலாவது இந்த ஆல்பா பீட்டா தொடர்பு இப்படி காட்டணும். sin squared alpha plus cos squared beta 1/9. இந்த வட்டம் கீறி ரெண்டு வேக முக்கோணங்களும் கேறினா இது B என்றபடியால் படம் உள்ள நீட்டா அமையணும் என்றபடியே வட்டம் கீறி நாங்கள் இந்த படத்தை கேறினாங்க. ஆல்பா பீட்டா தொடர்பு அவரது அந்த ஆல்பா பீட்டாவை தவிர தீட்டா என்ற ஒரு தெரியாகனையை நான் போட்டிருக்கிறோம். ஆகவே தீட்டா பெறாமல் ஆல்பா பீட்டாவில் ஒரு தொடர்பை நாங்கள் பார்க்க போறோம். தீட்டா பெறாமல் ஆல்பா பீட்டாவில் ஒரு தொடர்பை பார்க்க போறோம். அது இங்கே நீங்கள் கவனிச்சீங்களாக இருந்தால் இதிலிருந்து இவருக்கு ஒரு செங்குத்து அமைப்பம். இந்த செங்கோண முக்கோணத்துல இது 1/3V இந்த பக்கத்தையும் ஆல்பா பீட்டா சார்பில் மட்டும் உணர்த்தினோம்னா பைதகரஸ் விதி போட்டு விடலாம். இது V இது ஆல்பாண்ட V sin ஆல்பா. இந்த பகுதி இவ்வளவு பகுதியை நாங்கள் பார்க்கலாம். கீழே இந்த செங்குத்து எடுத்தோம்னா இது V இது பீட்டா. ஆகவே V cos பீட்டா என்று வரும். அப்ப இது V cos பீட்டா. அப்ப இந்த செங்கோண முக்கோணத்தை நாங்கள் அவதானிச்சமே இருந்தா இது V cos பீட்டா, இது V sin ஆல்பா, இது 1/3V பைதகரஸ் விதி போட்டு விட்டோம். பைதகரஸ் விதி போட்டு விட்டோம்னா அந்த முக்கோணம் பேரடையில இந்த முக்கோணம் அல்லது இந்த முக்கோணம் ரெண்டிலே ஒரு முக்கோணத்துல பைதகரஸ் விதியை போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு தொடர்பு பெறப்படும். V ஐ கேன்சல் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆல்பா பீட்டாவில் இந்த ஒரு தொடர்பு கிடைக்கும். முதலாவது தொடர்பு. இரண்டாவது தொடர்பு சொல்றேன். இரு சந்தர்ப்பங்களிலும் பரப்பு நேரங்கள் சமனெனில் ஆல்பா சக பீட்டா π/2 காட்டலாம். ரெண்டு நேர சந்தர்ப்பத்திலும் பரப்பு நேரம். இங்க பரப்பு நேரம் இங்க இருந்தீங்க ஏபியும் பிசியும் சமனென்றபடியால் ஏபியை ஏ என்று வச்சோம்னா பிசியும் ஏ தான். ஆகவே இங்க பரப்பு நேரம் A/V1, இங்க பரப்பு நேரம் A/V2. அப்ப ரெண்டு பரப்பு நேரமும் சமனா. இரண்டாவது பகுதி பரப்பு நேரங்கள் சமன் A/V1 சமன் A/V2. ஆகவே V1 சமன் V2. எங்களுக்கு ஆல்பா சக பீட்டா சமன் π/2 என்று காட்டணும். V1 சமன் V2. இது ரெண்டு வழியில செய்யலாம். இது ஒரு முறை, மற்ற முறை இது சொன்ன பிறகு சொல்கிறேன். முதல் V1 V2 ஆல்பா பீட்டா சார்பில் ஆல்பா சக பீட்டா சமன் π/2 என்று காட்டணும். ஆகவே தீட்டா வராமல் V1 ஐயும் V2 ஐயும் கொடுக்க போறேன். அது மிக இலகுவானது.
இந்த V1 என்றது இல்லை செங்குத்து ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிறேன். இவ்வளவும் V cos alpha, இவ்வளவும் ஒன்றுங்கள் V cos theta. அதே மாதிரி இங்கே V2 என்றது இவ்வளவும் ஒன்றுங்கள் இது தீட்டானது தீட்டா ஒன்றுங்கள் 3V sin theta, இது V sin beta. ஆகவே V1 V1க்கு V2க்கும் அது போட்டு சாரி இது V-லேயே கொடுத்து கிடக்குது. தீட்டா இல்லாமல் அல்ஃபாவிலும் பீட்டாவிலையும் V1 V2 கொடுக்க வேணும். அப்போ அல்ஃபா பீட்டாவில் கொடுக்கணும்னா நாங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் இதுக்கு செங்குத்து அடிச்சிருக்குது. இந்த தீட்டா வேண்டாம், அல்ஃபா பீட்டா தொடர்பு தான் எங்களுக்கு கேட்டது. ஆகவே இந்த செங்குத்தை V cos alpha ஓகே, இதை தீட்டாவில் வேண்டாம் பீட்டாவில் இங்கே கொடுக்கலாம் V cos beta. அப்போ இந்த V1க்கு பதிலாக நாங்கள் இவ்வளவும் V cos alpha, இவ்வளவும் இங்கே V cos beta. அதே மாதிரி இந்த V2க்கு பதிலாக இவ்வளவும் இங்கே வேண்டாம் தீட்டாவில் கொடுக்கணும், இங்கே வேண்டாம் V sin alpha கிடைக்கும், இவ்வளவும் V sin alpha, இவ்வளவும் இது V இது பீட்டான V sin beta. அதை தொடர்பு இங்கே பார்த்துட்டு V1க்கு V2 alpha beta V கேன்சல் பண்ணுறேன். cos C plus cos D sin C plus sin D பெருக்கல் சூத்திரம் போட்டு கிடக்குது. இதில் alpha beta இது cos வெட்டி இருக்க ரெண்டு பக்கமும் இரண்டாயிரம் நொட்டிக்கொள் நாட் இவர் நோட்டோட பை பை 2 இருக்கணும். alpha minus beta பை பை 2 ரெண்டு பேரும் acute angle. ஆகவே alpha minus beta by 2 நொட்டிக்கொள் பை பை 2. அவை நொட்டிக்கொள் நாட் cos வெட்டி இருக்குது. ஆகவே sin angle cos tan என்று வரும். ஆகவே alpha plus beta பை பை 4 என்று வரும். ஆகவே alpha plus beta பை பை 2 வரும். இதை விட கொஞ்சம் இலகுவாக நாங்கள் இதை செய்யலாம். இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களிலேயும் பரப்பு நேரம் சமம் என்றால் நாங்கள் இன்னும் ஒரு விதமாக இதை செய்யலாம். இந்த இரண்டாவது பகுதிக்கு இன்னொரு மெத்தட் நாங்கள் குறிப்பிடுறேன், நீங்கள் அதை அவதானிக்கலாம். படத்திலே நாங்கள் V1 V2 சமன் என்றால் படத்திலே நாங்கள் அதை பெறலாம். இந்த வேக முக்கோணத்தை இங்கே வரைகிறேன். இது V1, இது V2, இது V, இது V, இது ஒன்றுகள் 3V. இது alpha, beta. V1 V2 இங்க சமன் என்று வருது. V1 V2 செகண்ட் பண்ணல சமன் என்று சொல்றேன். அப்ப இதுல நாங்கள் V1 V2 சமன் என்ற விஷயத்தை நாங்கள் குறிக்கலாம். V1 V2 சமன். இது இணைச்சமாக இருந்தால் இந்த ஆங்கிளும் சமனானது. இந்த ஆங்கிளும் சமனானது. V1 சமன் V2. இவரும் சமன் என்றபடியால் இதுவும் V இந்த ஆங்கிளும் சமனானது. V1 V2 சமன் என்றபடியால் இந்த ஆங்கிளும் சமனானது உண்டு. ஆல்ரெடி V ஆகவே இவரும் ஒரு இது சம கோணமாக இந்த ஆங்கிளும் சமனானது. ஆகவே எங்களுக்கு இந்த ஆங்கிளும் சமனானது என்ற முடிவுக்கு நாங்கள் பெறலாம். அப்ப இந்த ரெண்டு ஆங்கிளும் சமன் என்று சொன்னால் இந்த ஆங்கிள் ஆல்பா, இந்த ஆங்கிள் இது கிடையோட பீட்டான இலக்கத்தோட பை பை 2 மைனஸ் பீட்டா. Therefore alpha plus beta பை பை 2 என்ற பை பை 2 முடிவுக்கு நாங்கள் இலகுவாக நாங்கள் பெறலாம். படத்தை நீங்கள் அதை குறித்து காட்டிட்டு நேரே எழுதாமல் படத்தை நீங்கள் குறித்து காட்டிட்டு நேரே இந்த இடத்தை நாங்கள் செல்லலாம். சரிதானே? இது இப்படி V1 V2 கண்டு பிரதியிடாமல் படத்திலேயே நாங்கள் V1 V2 சமன் என்றால் இந்த ஆங்கிளும் சமன், இதுவும் B என்றபடியா இந்த ஆங்கிளும் சமன். ஆகவே இவரும் சமன் என்ற முடிவுக்கு வரலாம். இவர் ஆல்பா, இது பீட்டானது பை பை 2 மைனஸ் பீட்டா.
ஆகவே ஆல்ஃபா சமன் பை பை 2 மைனஸ் பீட்டா, therefore ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சமன் பை பை 2. இப்பொழுது நாங்கள் 11வது கேள்வியில பி பார்ட் சார்பு பகுதியை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக 12வது வினாவில் ஏ பாட்டை நாங்கள் கவனிப்போம். படம் தந்திருக்குது. ஒவ்வொன்றும் சிமோனியம் துணிவுள்ள கனக்குட்டியும் ஆப்பும் ஒரு அழுத்தமான கிடை மேசை மேல் வைக்கப்பட்டுள்ளன. கனக்குட்டியினதும் ஆப்பினதும் திணிவு மையத்தினுடான நிலைக்குத்து தளத்தில் கிடக்கும் ஏபி எனும் லேசான இலையின் ஒரு முனை கனக்குட்டியில் ஏ எனும் புள்ளியில் இணைக்கப்பட்டுள்ளது. இவ்விலை கிடைக்கு 60 பாகை சாய்வில் இருக்கும் ஆப்பின் ஒப்பமான முகத்தில் உள்ள சிமோனியம் துணிவுடைய துணிக்கையை மறுமுனை பியில் தாங்குகிறது. கோடு ஏசி கிடையாக இருக்குமாறு ஆப்பிற்கு பொருத்தப்பட்ட சி எனும் ஒரு சிறிய லேசான ஒப்பமான கப்பியின் மேலாக இலை செல்கிறது. இலை இறுக்கமாக இருக்க இத்தொகுதி ஓய்வில் இருந்து விடுவிக்கப்படுகிறது. ஆப்பின் ஆர்டுகள் இவ்வளவு 3G/5 என காட்டி துணிக்கை மேலுள்ள ஆப்பின் மறுதாக்கம் mg/5 என காட்டுக. இங்க பார்ப்போம். இது ஒரு குட்டி, இது ஆப்பு. ரெண்டு மூவபிள் அசையக்கூடியது. ஒரு இலையுண்ட இந்த கனக்குட்டியில கடையில கட்டிட்டு ஆப்பில் உச்சியில உள்ள கப்பிக்கு மேலால இலைய போட்டு மரமுன பியில சிமோலியத்தினுடைய துணிக்கை எல்லாமே சிமோலியம். கனக்குட்டி சிமோலியம், ஆப்பு சிமோலியம், துணிக்க சிமோலியம். ரெண்டும் அசையக்கூடியது, ரெண்டுமே அசையக்கூடியது. ஓய்விலிருந்து தொகுதி விட்டால் ஆப்பின் ஆர்புகளை இப்படி காட்டலாம். துணிக்கைக்கும் ஆப்புக்கும் இடையிலான மறுதாக்கத்தை இப்படி காட்டலாம். ரெண்டு படம் தனித்தனியாக இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது, கீறி இருக்கிறேன். முதலாவது விசைக்கு ஒரு படம், ஆர்புகளுக்கு ஒரு படம். விசை துணிக்கையில தாக்குற விசை நிறை மறுதாக்கம், இடையில டென்ஷன் டி இருக்கும். இந்த ஆப்பில் தாக்குற விசை துணிக்க திருப்பி கொடுக்குற மறுதாக்கம், மேச கொடுக்குற மறுதாக்கம், நிறை. ஆப்பில் தான் அந்த கப்பி இருக்குது. ஆப்பையும் கப்பியும் சேர்த்து பார்த்தவங்க இருந்தால் இதில் கப்பிக்கு டி ரெண்டு விசை இருக்கு. இப்போ இந்த ஆப்பு கப்பி சேர்த்து பார்க்க டி நிறை மறுதாக்கம், இந்த துணி கொடுக்குற மறுதாக்கம். இந்த கனக்குட்டியில் உள்ள விசை அவருடைய நிறை, மேச கொடுக்குற மறுதாக்கம், இடையில உள்ள விசை. விசை படம் ஓகே. ஆரம்புகள் படம். இந்த ஆரம்புகள் நாங்கள் குறிக்கும் பொழுது அவதானமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சென்ற ஆண்டு வந்த வினாவில் நாங்கள் இப்படி ஒரு வினாவை நாங்கள் பார்த்து நாங்கள் இப்படி ரெண்டு ஆப்பு சென்ற ஆண்டு வந்த வினா ரெண்டு ஆப்பு ஒன்று அசையாது. ஓய்வில் இருந்து விட்டு நாங்கள் இது அசையாது இந்த ஆப்பு. ஆனால் இங்கே ரெண்டும் அசையக்கூடியது. அப்போ இங்கே ஆர்புகள் குறிப்பது மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஆர்புகளை அவதானமாக குறித்தமாக இருந்தால் இந்த கேள்வியில் எதுவுமே இல்லை. இந்த ஆர்புகளை நாங்கள் ஒழுங்கு முறையில் குறிக்க வேண்டும். பார்ப்போம். இது முதல் வந்தது, இது சென்றாண்டு வந்தது. இந்த ஆப் அசையாது, இந்த ஆப் அசையும். இங்கே ரெண்டுமே அசையும், குட்டியும் அசையும், இதுவும் அசையக்கூடியது. ஆர்புகளை நாங்கள் குறிப்போம். எங்களோட வளமையானது நீங்கள் இருக்க பார்ப்போம். அங்கே மேலே பார்க்கலாம். வளமையானது ஆப்பு தொடர்பாக இந்த துணிக்கையின் ஆரம்புகளை எஃப் என்று வைப்போம். சிமோல் எஃப். ஆப்பின் ஆரம்புகளை கேபிட்டல் எஃப் என்று வைப்போம். இந்த ஆப்பு தொடர்பான துணிக்கையின் ஆரம்புகள் எஃப், சிமோல் எஃப். ஆப்பின் பூமி தொடர்பான ஆரம்புகள், மேச தொடர்பான ஆரம்புகள், பூமி தொடர்பான ஆரம்புகள் கேபிட்டல் எஃப். ஆகவே பூமி தொடர்பான துணிக்கையின் ஆரம்புகள் இந்த ஆப்பின் ஆரம்புகளும் துணிக்கைக்கு சேரும். அவர் ஓகே.
இந்த குற்றியின் ஆர்முகள் குறிக்கும் பொழுது அவதானமாக இருத்தல் வேண்டும். ஆப்பு தொடர்பாக இந்த துணிக்கை சாய்முகம் வழியே சிமோலேஃபுடன் நகர்ந்தால் ஆப்பு தொடர்பாக இந்த கனக்குட்டியும் சிமோலேஃபுடன் இங்கு நகரும். பூமி தொடர்பாக இல்லை, ஆப்பு தொடர்பாக. ஆப்பு தொடர்பாக சிமோலேஃபுடன் இது நகர்ந்தால் இவரும் ஆப்பு தொடர்பாக சிமோலேஃபோட இந்த குட்டியின் நகரும். ஆகவே பூமி தொடர்பாக இவற்றை ஆர்முகள் இங்கே கோட்பாடு எழுதி எல்லாம் காட்டி இருக்குது. ஆப்பு தொடர்பாக இந்த குட்டி சிமோலேஃப். அப்போ பூமி தொடர்பாக இந்த ஆப்பின் கேபிட்டல் எஃப் இங்கே இந்த டிரெக்ஷன்ல கேபிட்டல் எஃப் இங்கே சேரும். ஆகவே மைனஸ் கேபிட்டல் பூமி தொடர்பான வெற்றியார். நீங்கள் அவதானமாக குறித்தால் ஓகே. ஆப்பு தொடர்பாக இவர் சிமோலேஃபுடன் நகர்ந்தால் இந்த ஆப்பு தொடர்பாக இந்த குட்டி சிமோலேஃபுடன் நகரும். ஆகவே பூமி தொடர்பாக இந்த கேபிட்டல் எஃப் இங்கே கழிவிடும். ஆகவே பூமி தொடர்பான ஆர்முகள் சிமோலேஃப் மைனஸ் கேபிட்டல். நீங்க கோட்பாடு ஒழுங்காக காட்டியிருக்கு, நீங்கள் அவதானிக்கலாம். ஆப்ப கேபிட்டல் எக்ஸ் என்று வைத்திருக்கிறேன், குட்டி கேபிட்டல் ஒய், துணிக்கை கேபிட்டல் செட் என்று வைத்திருக்கிறார். எங்களோட வளமையானது ஆப்பு தொடர்பாக எக்ஸ் தொடர்பாக செட்டின் ஆர்முகள் சிமோலேஃப். சிமோலேஃப் எனின் எக்ஸ் தொடர்பாக கனக்குட்டி ஆப்பு தொடர்பான கனக்குட்டியின் ஆர்முகள் சிமோலேஃப். எக்ஸ் தொடர்பாக இவருடைய ஆர்முகள் சிமோலேஃப் என்று வெச்சமாக இருந்தால் எக்ஸ் தொடர்பாக இந்த வையின் ஆர்முகளும் சிமோலேஃப், அது இங்கே வெச்சது. மற்ற பூமி தொடர்பாக இந்த ஆப்பின் ஆர்முகள் கேபிட்டல் எஃப் என்று வைத்திருக்கிறேன். கோட்பாடு எழுதுகிறேன். முதல் செட்டுக்கு எழுதினால் அது இலகுவானது, உங்களுக்கு அது வளமையானது, இலகுவானது. அடுத்தது குட்டிக்கு பூமி தொடர்பாக குட்டி, அதில் ஒன்று ஆப்ப புகுத்துறன். ஆகவே ஆப்பு தொடர்பாக குட்டி சிமோலேஃப், பூமி தொடர்பாக ஆப்பு கேபிட்டல் எஃப், இங்கே வச்சது கேபிட்டல் எஃப், இங்கே வச்சது கேபிட்டல் எஃப், ரெண்டையும் சேர்த்தால் சிமோலேஃப் மைனஸ் கேபிட்டல் எஃப். நான் முன்னர் சொன்னது போன்று இங்கே கிடைக்கும். ஆர்முகள் குறிச்சமாக இருந்தால் சமன்பாடு எஃப்7 முதலாவது ஆப்பின் ஆர்முகள் காட்ட வேணும். ஆகவே முதல்ல செட்டுக்கு துணிக்கைக்கு சாய்முகம் வழியே பாவிக்கிறேன். இது 60 இது 30, இது 60. சரி. ஆகவே துணிக்கையில தாக்குற விசை இந்த திசையில F7 துணிக்கையை பயன்படுத்துவோம். அப்ப mg sin 60 மைனஸ் டி, mg sin 60 மைனஸ் டி, sin 60 அல்லது cos 30, ஓகே, மைனஸ் டி சமன் m இன்டு ஆர்முகள். இது 60 சாய்முகம் வழியே துணிக்கையில ஆர்முகள் சிமோலேஃப் மைனஸ் கேபிட்டல் எஃப் cos 60 ஒரு சமன்பாடு. அவரேஜ் சுருக்கமாக இருந்தால் முதலாவது சமன்பாடு புறப்படும். அடுத்த சமன்பாடு xy ரெண்டு பேருக்கும் சேர்த்து, xக்கும் செட்டுக்கும் சேர்த்து, x set means ஆப்பும் துணிக்கையும். அப்ப ஆப்பையும் துணிக்கையும் சேர்த்து இந்த s வராமல் கிடைத்திசையை பயன்படுத்துவோம். ஆப்பு துணிக்கையை கிடைத்திசையில பயன்படுத்தினால் டி எல்லாம் பேலன்ஸ் ஆகும், இது ஆர் பேலன்ஸ் ஆகும், எல்லாம் நிலக்கட்டி இந்த டி மட்டும் கிடைக்கும். ஆப்புக்கும் துணிக்கைக்கும் சேர்த்து கிடையா பயன்படுத்தினா டி, ஆப்பின் தெளிவு சிமோலேஃப், இந்த திசையிலே ஆப்பின் ஆர்முகள் கேபிட்டல் எஃப், துணிக்கையின் தெளிவு சிமோலேஃப், கிடைத்திசையிலே ஆர்முகள், கிடைத்திசையில துணிக்கையிலே ஆர்முகள் கேபிட்டல் எஃப் மைனஸ் சிமோலேஃப் cos 60. இது கிடையாது 60 என்று பெறும். கேபிட்டல் எஃப் மைனஸ் சிமோலேஃப் cos 60 இரண்டாவது சமன்பாடு. இதை cos 60க்கு போட்டு சிரிக்கணும் வேண்டாம், இந்த இரண்டாவது சமன்பாடு கிடைக்கும். எல்லாமே தெரியா கணியம் என்று பார்த்தீங்களா இருந்தால் ஆரம்பங்களில் சிமோலேஃப் கேபிட்டல் எஃப் 2 மற்ற இழுவிசை விரை செய்யும். ஆகவே 3 தெரியா கணியங்கள். இன்னும் ஒரு சமன்பாடு, இன்னும் ஒரு சமன்பாடுக்கு நான் குட்டிக்கு மட்டும் பயன்படுத்துவது இலகுவானது. குட்டிக்கு மட்டும் F7 விசை கிடையா பயன்படுத்தினோம் என்றால் டி மட்டும் m இன்டு ஆர்முகள் சிமோலேஃப் மைனஸ் கேபிட்டல். 3 சமன்பாடு புறப்பட்டாச்சு. நாங்கள் இந்த ஆப்புக்கும் துணிக்கைக்கும் சேர்த்து பயன்படுத்துற மாதிரி விரும்பினால் நீங்கள் சிஸ்டம்ஸ் தொகுதிக்கே பயன்படுத்தலாம். ஆப்பு துணிக்கை கனக்குட்டிக்கு சேர்த்து பயன்படுத்தினாலும் ஒன்று, ஆப்பு துணிக்கை கனக்குட்டி சேர்த்து பயன்படுத்தினா கிடைத்திசையில விசை இல்லை, அப்ப விடை விசை 0 கிடையா. ஆகவே அப்படியும் பயன்படுத்தலாம். எனக்கு இந்த 3 சமன்பாடு போதுமானது. சிமோலேஃப் கேபிட்டல் எஃப் டி, அந்த 3 சமன்பாடுகளையும் இருந்து கேபிட்டல் எஃப் √3g/5 என்று நாங்கள் இலகுவாக காட்டலாம். டி எலிமினேட் பண்ணி 2 சமன்பாடு எடுத்தோம்னா டி எலிமினேட் பண்றது கஷ்டம் இல்லை. இந்த ரெண்டு டி சமப்படுத்தினோம்னா 2 3 டி சமப்படுத்தினோம்னா சிமோலேஃப் கேபிட்டல் எஃப்ல ஒரு சமன்பாடு சிமோலேஃப் சமன் இவ்வளவு கேபிட்டல் எஃப் என்று கிடைக்கும். இன்னும் ஒரு சமன்பாடு இவரோட இன்னும் ஒரு சமன்பாடு எடுத்து டி நீக்கணும்னா இன்னும் ஒரு சமன்பாடு சிமோலேஃப் கேபிட்டல் எஃப்ல அதுல வந்து சிமோலேஃப் எலிமினேட் பண்ணோம்னா கேபிட்டல் எஃப் கிடைக்கும். கேபிட்டல் எஃப் கிடைச்சால் இது ஓகே. கேபிட்டல் எஃப் வந்து √3g/5 என்றது கிடைக்கும். அடுத்தது ஆப்புக்கு துணிக்கைக்கும் இடையில உள்ள மனதாக்கம், ஆப்புக்கு துணிக்கைக்கும் இடையிலான மனதாக்கம் எங்களுக்கு கேபிட்டல் எஃப் தானே கண்டாங்கள்.
ஆகவே துணிக்கைக்கு சாய்மத்துக்கு செங்குத்தா பயன்படுத்தினா சிமோல் எஃப்எம் பெறாது, மனதாக்கம் மட்டும் பெறும். துணிக்கைக்கு சாய்மத்துக்கு செங்குத்தா பயன்படுத்தினால் r minus mg cos 60 சமன் m into capital F sin 60. இங்கே மைனஸ் வருது. நான் சாய்மத்துக்கு செங்குத்தா மேல் நோக்கி பயன்படுத்துறேன். அங்கே f sin 60 இங்கே இருக்கு. ஆகவே மைனஸ். செட்டுக்கு சாய்மத்துக்கு செங்குத்தா துணிக்கைக்கு f சமனை பயன்படுத்துறேன். r minus mg cos 60 சமன் m into f sin 60 நான் மேலே பயன்படுத்துறேன். அது கீழ் நோக்கி இருக்குது. ஆகவே இதுல இருந்து கேபிட்டல் F பிரதியிட்டோம் r வந்து இவ்வாறு கிடைக்கும். அப்ப இந்த ஆப்பிளை நீங்கள் அவதானிப்பீங்களா இருந்தால் ஆர்புகள் குறிப்பது மிக அவசியம். அதை ஒழுங்குமுறையில் குறித்து இந்த கேள்வியை நாங்கள் ஆய்வு செய்தோம். அடுத்தது பி பார்ட், வட்ட இயக்கத்தில் ஒரு கேள்வி. அதை பார்ப்போம். திணிவு சிமோனியமையுடைய ஒரு சிறிய ஒப்பமான துணிக்கை P ஆனது ஒரு நிலைக்குத்து தளத்தில் நிலைப்படுத்தப்பட்ட மையம் ஓவையும் ஆரையும் உடைய மெல்லிய ஒப்பமான வட்ட குழாயின் ஈர்ப்பின் கீழ் சுயாதீனமாக இயங்கத்தக்கது. துணிக்கை குழாயின் மிக தாழ்ந்த புள்ளியில் இருந்து கதி ரூட்டுக்குள்ள 3GR உடன் கிடையாக அறியப்படுகிறது. ஓபி ஆனது கீழ்முகல் இயக்கத்துடன் கோணம் தீட்டாவை ஆக்கும்போது துணிக்கையின் கதி பிஎனின் வி ஸ்கொயர் சமன் GR என்று 1 + 2 cos θ என காட்டுக. இதிலிருந்து θ சமன் cos இன்வர்ஸ் sin 1/3 இருக்கும் பொழுது துணிக்கை மீது குழாயின் மனதாக்கம் அதன் திசையை மாற்றுகிறது என காட்டி அப்போது துணிக்கையின் கதி. இது வட்டக்குழாய் நிலைக்குத்தான் நிலைப்படுத்தி இருக்கிறேன். அதிதான் புள்ளியில துணிக்கையில அதன் கதி வர்க்கமூலம் 3GR என்று தந்திருக்குது. வர்க்கமூலம் 3GR கிடையாது. உங்களுக்கு தெரியும் வட்ட டியூபுக்குள்ள கதி இருந்தால் தொடர்ந்து இயங்கும். அது மனதாக்கம் அற்று போனா தொடர இடம் மாறி கதி இருந்தால் தொடர்ந்து இயங்கும். ஒரு இலையில் துணிக்கை தொங்கும் பொழுது கிளியாக இருந்தால் இலை தொய்ந்தால் வட்டத்தை விட்டு விலத்தும். ஆனால் இங்க இலை தொய்கிறதுக்கு பதிலாக மனதாக்கம் அற்று போனால், ஒருபுறம் மனதாக்கம் அற்று போனால் மறுபுறம் தொழுவையிட்டு துணிக்கை தொடர்ந்து இயங்கும். அப்ப இங்கு கதை இருந்தால் தொடர்ந்து துணிக்கை இயங்கும். முதலாவது தீட்டா கோணத்துல வேகத்தை அப்படி காட்ட சொன்னது. அப்ப இதுல வர்க்கமூலம் 3GR ஆரம்பத்துல இதுல அதிதாள் புள்ளியில தீட்டா கோணத்துல கதி B என்ற வெப்பம் நிறை மனதாக்கம். இந்த S2 கணத்துல அந்த மட்டத்தை சப்பியல எடுக்கிற 0 பொட்டன்ஷியல் லெவல்ல எடுப்போம். அப்ப இது S1 கணம், தீட்டா கோணம் ஆக்கிய S2 கணம். S1 கணத்தை S2 கணத்துக்கு சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்துறேன். S1 கணத்தில மொத்த சக்தி இயக்க சக்தியும் அடுத்த சக்தி நிலைப்பண்பு சக்தியை நாங்கள் போட வேணும். இயக்க சக்தி ½ mv², சற்பியலுக்கு கீழே என்றபடியால் நிலைப்பண்பு சக்தி -h-, அப்ப mgh-, அதாவது இவ்வளவு மார் cos θ, therefore r cos θ, ஆனா மைனஸ் சற்பியலுக்கு கீழே என்றபடியால். S2 கணத்தில மொத்த சக்தி இயக்க சக்தி ½ mv², சற்பியல் அதில் இருக்கிறபடியே h இல்லை, அடுத்த சக்தி இல்லை, 0. therefore இதில் v² நீங்கள் சப்ஜெக்ட் ஆக்கினால் இந்த மாதிரி அவர் கேட்ட முதலாவது பகுதிக்கான ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கும். இதில் v² அதுதான் கேள்வி உங்களுக்கு இப்படி காட்டுது. அடுத்தது இதிலிருந்து θ சமன் cos இன்வர்ஸ் -1/3 ஆக இருக்கும் பொழுது துணிக்கை மீது குழாயின் மனதாக்கம் மாறுகிறது என காட்டி, அப்ப θ கோணத்தில் இந்த மனதாக்கத்தை கண்டு வைப்போம். இந்த வேகம் இதில் கேட்டு வந்தபடியால் மனதாக்கம்ன்றது ஒரு பிரச்சனை இல்லை. S2 கோணத்தில் மையத்தை நோக்கி F சமநிலையை பயன்படுத்துவோம். R -mg cos θ சமன் m × v²/r. ஆகவே R -mg cos θ சமன் m × v²/r. இது அங்கால் எழுவாயாக்கினோம் என்றால் எழுவாயாக்கி இந்த b-ஐ கொண்டு போட்டமே இருந்தால் R வந்து mg × 1 + 3 cos θ அங்கே கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் போக மரதாக்கம் θ கூட மரதாக்கம் குறைஞ்சு கொண்டு போவோம். இங்கு அப்போ மனதாக்கம் குறைஞ்சு கொண்டு போனால் மனதாக்கம் ஒரு இடத்துல நோட் வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே உடனே லெஸ் நோட் மெட்ட பக்கம் வட்டப்பாதையை விட்டு விலத்த வெளி கிடைக்க மெட்ட பகுதியை உட்புறத்தில் தொடுகையிட்டு வேகம் இருந்தால் தொடர்ந்து இயங்கும். ஆகவே மனதாக்கம் அற்று போறதுக்கு ஆசமன் நோட் ஆகிக்க தீட்டாவை பார்த்த மாதிரி இருந்தால் மனதாக்கம் அற்று போக தீட்டாவை பார்த்தால் cos இன்வர்ஸ் -1 கிடைக்கும். ஆகவே இந்த இடத்துல போக மனதாக்கம் குறையுது, இதில் மனதாக்கம் நோட். ஆகவே அந்த இடத்துல மனதாக்கம் திசை மாறுகிறது.
அப்போ நாங்கள் ஆர் சமன் நோடாக மரதாக்கம் திசை மாறும். ஆர் நோட் போட்டால் தீட்டா இலவாய் ஆக்கும் பொழுது தீட்டா சமன் கோஸ் இன்வர்ஸ் சய 1/3 புறப்படும். அந்த நேரத்தில் கதி கட்டு கிடக்குது. அப்போ தீட்டா சமன் கோஸ் இன்வர்ஸ் -1/3 கோஸ் தீட்டா -1/3 இதில் ஒன்றை போட்ட மாதிரி இருந்தால் அந்த நேரத்தில் கதி இலகுவாக கிடைக்கும். இந்த மாதிரி வட்டியக்க கேள்வி. 13வது கேள்வியை பார்ப்போம். எளிமையை சேர்க்க கேள்வி. மீள்தடை மட்டு 3 mgயையும் இயக்க நீளம் 3 எல்லையும் உடைய ஒரு லேசான மீள்தன்மை இழை ஏபியின் ஒரு நுனி ஏ ஆனது கிடை சீலிங்கின் மீதுள்ள ஒரு புள்ளியுடன் இணைக்கப்பட்டு இழையின் மத்திய நுனி பியில் இருந்து திணிவு சிமோலேமையுடைய ஒரு துணிக்கை தொங்கவிடப்பட்டுள்ளது. துணிக்கையின் இயக்கத்திற்கு தடை ஏற்படாத அளவிற்கு சீலிங்கானது போதிய உயரமாகும். ஏயிலிருந்து துணிக்கையின் 40 தூரத்தை காண்க. சீலிங்ல மீள்தன்மை இழையிட ஒரு நுனி காட்டியிருக்கிறேன். அதன் இயக்க நீளம் 3L, மீள்தன்மை மட்டும் 3 mg. ஏயிலிருந்து 40 தூரத்தை காணட்டா. நாங்கள் நீட்சியை L0 என்று வைப்போம். இதில் 40 மட்டும் வைப்போம். L0 நீட்சியில் 40 மட்டும் வைப்போம். முதல் படத்தை பார்ப்போம். இறுதி படங்கள் அது பின்னர் உள்ளது. முதலாவது பகுதி ஏயிலிருந்து 40 துணிக்கை 40 தூரம் கேட்டு கிடைக்குது. அப்போ இளைய நீட்சி 40 இளைய நீட்சி L0 என்று வைப்போம். அப்போ இளையில இழிவுச T0 நிறைய mg சமநிலையில் ரெண்டும் சமனாக இருக்கும். முதலாவது T0 ஊக்கின் விதிப்படி இந்த T0 காண்போம். ஹூக்ஸ் லா T0 lambda x/L. lambda மீள்தன்மை மட்டும் 3 mg, நீட்சி L0, இயக்க நிலம் 3L. 3 கேன்சல் பண்ணால் இப்படி வரும் உங்களுக்கு. சமநிலையில் T0 7 mg, T0 7 mg, T0க்கு ஆல்ரெடி நாங்கள் பெற்றதை கொண்டது போட்டமாக இருந்தால் L0 7 L என்று கிடைக்கும். அதாவது நீட்சி L என்று வரும். ஆகவே 40 ஏயிலிருந்து துணிக்கைக்கான தூரம் 3L plus L0 மொத்தம் 4L. அப்போ 40 ஏயிலிருந்து துணிக்கையின் தூரம் 3L plus L 4L கிடைக்கும். பிறகு இரண்டாவது பாயிண்ட். இப்பொழுது திணிவு எம்மையுடைய இப்பொழுதுண்டா துணிக்கை 40 இருக்குது. திணிவு எம்மையுடைய ஒரு சிறிய வளையத்தினூடாக இழை செல்லத்தக்கதாக வளையம் ஏயிலே ஓய்வில் பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறது. அது வசனம் சற்று தெளிவில்லை. எம்தனுடைய துணிக்கையை இந்த நிலையில வச்சுட்டு விடுறேன். நீங்க கவனிச்சீங்களா இருந்தால் இது 40 இருக்க இந்த இலையில கோத்து இருக்கிற இன்னும் ஒரு துணிக்கையை ஏயில வச்சுட்டு ஓய்வில் இருந்து வர்றேன். அப்ப இவர் இளைவழியே அப்படியே புவியீர்ப்பங்களை இயங்கி இவரை அடிப்பேன். எவ்வளவு தூரம் இயங்கணும்? மொத்தம் 4L தூரம் புவியீர்ப்பங்களை இயங்கி வந்தால் இவர் அடிக்க வேணும். அப்ப எங்களோட கேள்வி முதல் பகுதி அமைக்கிற இரண்டாவது பாட்டில் முதல் பகுதி கேள்வி வழியே நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்குகிறது. ஓய்வில் பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறது. வளையம் இலைவழியே நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்குகிறது. வளையம் துணிக்கையுடன் மோதுவதற்கு சற்று முன் அதன் கதி 2 வர்க்கமூலம் 2GL என்று காட்டலாம். அது மிக இலகுவானது. இதுல கோத்துட்டு வர்றேன். அப்ப இங்க இருந்து இங்க புவியீர்ப்பங்கள் இயக்கம் 4L தூரம் புவியீர்ப்பங்கள் இயக்கம் இயங்கி இந்த துணிக்கை அடிக்கும். அடிக்க சற்று முதல் அதன் கதியை கேட்டுக்கிறாங்க. அடிக்க சற்று முதல் அதன் கதியை Q0. நான் V வர்க்கம் சமன் Q வர்க்கம் இங்கே இந்த இடத்துல இருந்து இந்த இடம் மட்டும் V வர்க்கம் சமன் Q வர்க்கம் அந்த 2M துணிக்கையை பயன்படுத்துறேன். போட்டு விட்டீங்கன்னா V வர்க்கம் சமன் Q வர்க்கம் 2S போட்டு விட்டீங்கன்னா இந்த Q0 பெறப்படும். 2M துணிக்கை அது M போட்ட 2M துணிக்கை V வர்க்கம் சமன் Q வர்க்கம் 2S. சாரி M துணிக்கை தான். துணிக்கை M தான். ஓகே. V வர்க்கம் சமன் Q வர்க்கம் 2S. இறுதி வேகம் Q0 வர்க்கம், ஆரம்ப வேகம் 0, 2 ஆரம்பங்கள் G, இடப்பெயர்ச்சி அந்த E இருந்து இடப்பெயர்ச்சி மொத்த இடப்பெயர்ச்சி 4L. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு 4L போட்டு விட்டால் Q0 இப்படி கிடைக்கும். அதாவது கேட்கப்பட்ட வடிவத்தில் விட கிடைக்கும். அடிக்கிறதுக்கு சற்று முதல் அந்த துணிக்கின்ற கதி கண்டாச்சு. இனி அடிச்சுட்டு சேர்றேன். அங்கால பார்த்தீங்களா மூன்றாவது பகுதி வளையம் துணிக்கையுடன் மோதி சேர்த்தி பொருளாக அமையுமெனின் அச்சேர்த்தி பொருளின் தொடக்க வேகம் வர்க்கமூலம் 2GL என்ற காணட்டா. அடிச்ச உடனே சேர்த்தி பொருளோட வேகம் வளையமின் ஓய்வில் இருந்து இவர் அடிக்கிறார். வளையமின் ஓய்வில் இருக்குது. இவர் Q0 அடிக்கிறார். Q0 கண்டுட்டு அடிச்ச பிறகு சேர்த்து துணிக்க 2M துணிக்கை இயங்க போகுது. நான் Q கதியை வைக்கிறேன். அடிச்ச உடனே இயங்குற கதியை Q என்று வைக்கணும்னால்
I7 டெல்டா mg அல்லது நீங்கள் வீவர்க்கன் சமன் உந்தக்காப்பு விதியை பயன்படுத்தி இந்த வேகத்தை நீங்கள் காணலாம். நான் உந்தக்காப்பு விதியை பயன்படுத்தி இருக்கிறேன். உந்தக்காப்பு விதியை போடுறேன். மோத முதல் அந்த விட்ட துணிக்க வந்து அடிக்கிற கதி ஜூ நாட். அப்போ எம்இன்டி ஜூ நாட். மற்றது 40ல் தொங்கிக் கொண்டிருக்குது. அப்போ எம்இன்டி நாட் சமன் அடிச்சா பிறகு மொத்த தெளிவு 2 தொகுதி இயங்குற தொடங்குற வேகம் வந்து ஜூ. ஆகவே ஜூ வந்து ஜூ நாட் பை 2 ஜூ நாட் போட்டல் உண்டா இல்லை பிரதியிட்டன் உண்டால் தர்க்கமில் டெடிஜிஎல் என்று மிக எளிமையாக அந்த ஆன்சர் கிடைக்கும். இது 3வது பகுதி. சேர்த்தி துணிக்கை. சேர்த்தி பொருள் வளையம் துணிக்கையுடன் மோதி சேர்த்தி பொருளாக அமையும் எனின் அச்சேர்த்தி பொருளின் தொடக்கம் தர்க்கமில் டெடிஜிஎல் என காட்டுக. 4வது பாட். சேர்த்தி பொருள் ஒரு எளிமை இசை இயக்கத்துடன் இயங்குகிறது என காட்டி அதன் அலைவு காலத்தை காண்க. ஏனென்றால் சமநிலைத்தானம் விசை மாறினால் சமநிலைத்தானம் மாறும் பொழுது தெரியும். விசை மாறிச்சது சொன்னால் சமநிலைத்தானம் மாறும். அது அலைமையை மாறும். அலைவு காலம் மாறும். ஒமேகா மாறுறபடியே அலைவு காலம் மாறும். அப்போ இனி ஒரு புதிய இயக்கம். இந்த சேர்த்து துணிக்கை புதிய இயக்கம் 20 ஜூவோட இயங்குது. இது இப்போ அடித்து சேர்ந்துட்டு ஜூவோட இயங்குது. அந்த கதி கேட்டிருக்குது. நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ சேர்த்தி பொருளுடைய அலைவு காலத்தை காணலாம். இப்போ சேர்த்தி பொருளுடைய அலைவு காலம் காணணும்னா எளிமையை சேர்க்கம் காட்டி ஒமேகாவை பிடிச்சோம்னா அலைவு காலம் காணலாம். அப்போ நான் அந்த சேர்த்தி பொருள் இயங்கி கொண்டிருக்க எதிர்ச்சியான நிலையில் விசையை பிடிச்சிருக்குது. 2 mg விசை T. இப்போ நீட்சி எக்ஸ் என்று வைக்கிறேன். சேர்த்து துணிக்கின்ற நீட்சி இளைஞ நீட்சி எக்ஸ் என்று வைக்கிறேன். ஊக்கின் விதியால டீயை காண்றேன். நீட்சி எக்ஸ் ஊக்கின் விதியால டீயை காண்றேன். எஃப்எம்எம்ஏயை பயன்படுத்தணும். அவ்வளவுதான். இதிலே நீங்கள் பார்க்க செய்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். திருப்பி அந்த படத்துக்கு ஊக்கின் விதி போடுறேன். எக்ஸ் நீட்சி லேம்டா எக்ஸ் ஓவர் எல். லேம்டா வந்து 3 mg. உங்களுக்கு தெரியும் ஊக்கின் விதி டி வந்து லேம்டா எக்ஸ் ஓவர் எல். இங்கே லேம்டா வந்து 3 mg. நீட்சி வந்து எக்ஸ். சுயாதீன நிலம் 3l. இயற்கை நிலம் 3l. அதான் இங்கே பாவிக்கப்பட்டிருக்கு. ஆகவே mgx ஓவர் எல் என்று வரும். அந்த சேர்த்து துணிக்கைக்கு எஃப்எம்எம்ஏ பயன்படுத்தினோம்னால் சேர்த்து துணிக்கைக்கு எஃப்எம்எம்ஏ பயன்படுத்தினோம்னால் கீழ் நோக்கி பயன்படுத்தலாம். 2mg மைனஸ் டி இயங்கிக் கொண்டிருக்குது. சமன் 2m × x டபுள் டாட். இந்த டீக்கு ஊக்கின் விதியில் பெற்ற இந்த கோவையை பிரதியிட்டு சுருக்கினம் என்றால் ஓகே ஊக்கின் விதியை பயன்படுத்தினால் எஃப்எம்எம்ஏ பயன்படுத்தினால் நீங்கள் இங்கே பார்க்கலாம். எஃப்எம்எம்ஏ பயன்படுத்தினால் 2mg மைனஸ் டி சமன் 2m × x டபுள் டாட். ஊக்கின் விதியால் பெற்ற டீயை பிரதியிட்டன் என்று சொன்னால் ஊக்கின் விதியால் பெற்ற டீயை பிரதியிட்டு சுருக்கினதில் காட்டிய டீக்கு பதிலாக mgx ஓவர் எல்ல போட்டு எம்மை வெட்டிட்டு எக்ஸ் டபுள் டாட் எழுவாயாக்கினால் இந்த வேல்யூ ஒரு சமன்பாடு புறப்படுது. இதை நான் மைனஸ் இவரை நான் ஒமேகா ஸ்கேட்டர் இவரை y என்று வைக்கிறேன். இதை y என்று வைத்தனோட 2 தடவை t உங்களுக்கு டெரிவேட்டிவ் செய்தனோட y டபுள் டாட் வந்து x டபுள் டாட் என்று வரும். ஆகவே y டபுள் டாட் சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கேட்டர் y. ஆகவே இந்த சேர்த்து துணிக்கு ஒரு எஸ்ஹெச்ஆர் உங்களுக்கு தெரியும். எஸ்ஹெச்ஆர் அந்த y சமன் நோடில் அலை மையம் இருக்கும். y சமன் நோடோட x சமன் 2l. முதல் அலை மையம் கிடையாது. முதல் சமநிலைத்தானம் இது. இப்போ 2l இல்லை சமநிலைத்தானம். முதல் சமநிலைத்தானம் இது 40 சமநிலைத்தானம். முதல் துணி முதல் ஒரு துணிக்கின்ற விசமானது. இப்போ விசமாறினோடனே எக்ஸ் வந்து 2l தான். 2l தானம் சமநிலை 2l தானம் அலை மையம். முதல்ல எங்களுக்கு அலைவு காலம் இருக்குது. எளிமையை சேர்க்கம் காட்டினா ஒமேகா கண்டுட்டேன். எளிமையை சேர்க்கம் காட்டினா ஒமேகா கண்டுட்டேன். அலைவு காலம் டி வந்து 2π/ஒமேகா. ஒமேகா வந்து பிரதியிட்டு முதல் பகுதி இவ்வளவுதான். அலைவு காலம் காண சொன்னது ஒமேகா கண்ட அலைவு காலம் காணலாம். சரி, அடுத்த பகுதி கடைசி பகுதி. சேர்த்தி பொருளின் எளிமை இசை இயக்கத்திற்கு சேர்த்தி பொருளின் எளிமை இசை இயக்கத்திற்கு தடையாக அமையாமல் இருப்பதற்கு தடையிலிருந்து சீலிங்கின் குறைந்தபட்ச உயரம். தடை என்றது உங்களுக்கு இங்கே விளங்கும். சேர்த்தி துணிக்கை இப்படி இயங்கிக் கொண்டிருக்க தடையை அடிக்க முதல் இவர் ஓய்வுக்கு வரணும். ஓய்வுக்கு விலைக்குல தடையை அடிக்காமல் இருந்தால் தடையாக அமையாது. அப்போ அதுக்கு முதலே ஓய்வு கணலில் ஓய்வுக்கு வந்துட்டு கொண்டால் தடையாக இராது. அப்போ இவர் இயங்கக்கூடிய மேக்சிமம் தூரத்தை காண போகிறோம். மேக்சிமம் தூரம்னா இவர் கணலில் ஓய்வுக்கு வரைக்கும் உள்ள தூரம். அந்த தூரத்தை விட அந்த குறைஞ்ச தூரம்
அதை விட உயர்ந்த கேட்கிற சேர்த்தி பொருளின் எளிமையிசை இயக்கத்திற்கு தடையாக அமையாமல் இருப்பதற்கு தரையிலிருந்து சீலிங்கில் குறைந்தபட்ச உயரம். இது எவ்வளவு தூரம் இயங்குமோ அவ்வளவு குறைந்தபட்ச உயரம் இருக்கணும் தரையிலிருந்து சீலிங்கின் உயரம். அப்போ இது கனல ஓய்வுக்கான தூரத்தை கண்டனோம்னா அது இந்த தூரம் வந்துச்சோட ஓகே. அது குறைந்தபட்சம் இந்த தூரமாவது இருக்கணும் தரையிலிருந்து தூரம். அப்போ நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இதுல இந்த ஒரே நேரிய இந்த தரவுகள் குறிக்கப்பட்டிருக்குது. x7 2 அரை மையம் கிடைச்சது அங்க குறிச்சிருக்கிறேன். அப்ப இதுல இருந்து அந்த x நான் அப்ப x7 2 அரை மையம் கிடைச்சாச்சு. அப்ப இனி அரை மையத்திலிருந்து துணிக்கு எவ்வளவு தூரம் இயங்க வேண்டாம், கனல்ல ஓய்வு மட்டும் இயங்கும். அந்த தூரம் தான் நாங்கள் வீச்சம் என்று சொல்றது. சென்றுக்கும் கனல்ல ஓய்வு தானத்துக்குமான அந்த இடையில உள்ள தூரம் வீச்சம் என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் அந்த வீச்சத்தை கண்டனோம்னால் மொத்த அதிகூடிய ஆழத்தை காணலாம். அப்ப குறைந்தபட்ச உயரம் அவ்வளவு இருந்தால் தான் தரையை அடிக்காமல் இயக்கம் குழம்பாது. அப்ப இந்த ஏ கண்டனோம்னா நாங்கள் தரையிலிருந்து சீலிங் குறைந்தபட்ச உயரம் என்று சொல்லலாம். அப்ப இந்த ஏ காண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்த போறது என்னென்றால் இந்த சேர்த்து துணிக்கின்ற இயக்கத்தில் எங்களுக்கு இந்த இடத்துல வேகம் தெரியும். எனக்கு இந்த இடத்துல வேகம் தெரியும் ஜூ சேர்த்து துணிக்கின்ற. அதாவது சென்டர்ல இருந்து இவ்வளவு இவ்வளவு 2L. அப்ப எல் தூரத்துல எனக்கு வேகம் தெரியும். இது ஒரு லெவல்ல வேற வேணும். எல் தூரத்துல எனக்கு வேகம் ஜூ தெரியும். அப்ப அலை மையத்திலிருந்து குறிப்பிட்ட உயரத்துல குறிப்பிட்ட தூரத்துல வேகம் தெரிஞ்சால் நாங்கள் வீச்சம் இலகுவா காணலாம். அதுக்கு எங்களுடைய ஒரு சமன்பாடு இருக்குது. v வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் a வர்க்கம் மைனஸ் x வர்க்கம். இந்த சமன்பாட்டின் பிரயோகம் சில இடங்கள் வீச்சம் காண்றது பயன்படுத்தலாம். வீச்சம் தெரிஞ்சால் விரும்பின இடத்துல வேகம் காணலாம். இந்த சமன்பாட்டின் பிரயோகம் அதில் முதலாவது என்னென்றால் இந்த சமன்பாட்டை நாங்கள் பிரயோகிக்க எங்களுக்கு வீச்சம் காணணும் என்றால் அலை மையத்திலிருந்து ஏதாவது இடப்பீச்சில் எங்களுக்கு வேகம் தெரியும். எங்களுக்கு தெரியும் சேர்த்து துணிக்கின்ற வேகம் தெரியும். அலை மையத்திலிருந்து இங்கே பாருங்க, இதுதான் சென்டர் எல்லாம் படத்தில் கொடுத்திருக்கிறேன். இது அலை மையம். அலை மையத்திலிருந்து எல் தூரத்தில் வேகம் ஜூ. அது நீங்கள் அளக்கிறது குறிவிளக்க நீங்கள் பயன்படுத்தலாம். நான் x7 மைனஸ் எல் என்று போட்டேன் மேலுக்கு என்றபடியால் x7 மைனஸ் எல்லில் b வந்து ஜூ. இந்த சேர்த்து துணிக்க இயங்குற வேகம் ஜூ. அப்போ x7 மைனஸ் எல்லில் b ஜூ என்றால் a வரும். x7 மைனஸ் எல்லில் b ஜூ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் x7 மைனஸ் எல்லில் b வந்து ஜூ. ஜூ வந்து root of 2gl கொண்டே பிரதியிட்டு a வாக்கியம் என்றால் root 5l என்று வரும். ஆகவே இயக்கத்திற்கு தடை இல்லாத இருக்க சீலிங்கிலிருந்து தடையின் குறைந்தபட்ச ஆழம் இந்த இயக்க நிலம் 2L 3L அங்கால ஒரு 2L தூரம் அலை மையம் மற்றும் அலை மையத்திலிருந்து வீச்சம் root 5L. அது நீங்கள் விட வேண்டும். இங்கே பாருங்க 3L அதிலிருந்து 2L தூரத்தில் அலை மையம் அதிலிருந்து வீச்சம் 3L plus 2L 5L plus a வந்து root 5L. அப்ப அதை விட சீலிங் குறைந்தபட்ச உயரம் முதலாக இருக்கும். நிலம் அதை விட இன்னும் கூட ஆழத்தில் இருந்தால் தான் இயக்கம் தடை இல்லாமல் நடக்கும். அப்ப நாங்கள் அதை பார்ப்போமா இருந்தால் இயக்கத்திற்கு தடை இல்லாமல் இருக்க சீலிங்கிலிருந்து தரையின் குறைந்தபட்ச ஆழம் இவ்வாறு கிடைக்கும்.